வெல்கம் டு விஎல் அகாடமி. ரொம்ப நல்லா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க மேம்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதான் அது என்னால் முடிஞ்சது. ஸோ ரைட் ஃப்ரம் டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த வீடியோஸ். பட் நான் ரெண்டு சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி தான் போடுவேன். விச் எவர் த வீடியோ ஐ கேன் பி ஏபிள் டு மேக் ஃபாஸ்ட். அதை வந்து சீக்கிரம் பண்ணி நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன். And in this video நம்ம வந்து issue forfeiture and reissue of shares அதாவது சாப்டர் 1ல வந்து தியரி பார்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் வந்து சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது மினிமம் 2% சேர்ந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப்பாக ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த கம்பெனியை வந்து அவங்க பிரைவேட் லிமிடெடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் தேர் விஷ். இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் அவங்க ரன் பண்ணிக்கலாம். பட் once if it is converted as private limited company maximum 50 பேர் தான் இருக்கணும். 50 பேருக்கு மேலே ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க அப்படின்னாலும் again they have to register their company under Companies Act as public limited company. ஸோ அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் origin of this corporate company. எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1600ல ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தப்போ அவங்க ஆரம்பிச்சது தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, த ஃபர்ஸ்ட் கம்பெனி இஸ் ராயல் சார்ட்டர் ஆஃப் இங்கிலாந்து. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கம்பெனிக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தது வந்து இன் 1857. ஓகே, at present Indian Companies Act 1956 is going. அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியன் ஆக்டா வந்து கன்வெர்ட் பண்ணி 1913ல அவங்க ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் எல்லாம் வந்து ஏன் திரும்ப அந்த டைட்டில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல சர்டன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பட் அப்பத்த லைஃப் ஸ்டைல் இல்லை டிமாண்ட், கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த மாதிரி சரௌண்டிங்ஸோட சேஞ்சஸ்னால நிறைய ரூல்ஸ் கொண்டு வர வேண்டியதுன்னு இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிஸ் ஆக்ட்ல இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புதுசாக ரீஃப்ரேம் பண்ணால் இட் வில் பி சேஃப் ஃபார் கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் தி இன்வெஸ்டர்ஸ். அந்த மாதிரியான விஷயங்கள்னால அகெயின் தி ஹாவ் ரீஃப்ரேம்ட். திரும்ப என்னாச்சு 1913ல இந்தியன் ஆக்ட்னு சொல்லி புதுசாக நிறைய ரூல்ஸ் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த கார்பரேட் ஹாஸ் ஜென்ரேட்டட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி ரூல்ஸ். டெஃபினேஷனை பொறுத்த வரையும் நான் வந்து ஒரு ஈஸியான டெஃபினேஷன் தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதாவது லார்ட் ஜஸ்டிஸ் லெண்ட்லே அப்படிங்கிறவர் வந்து கம்பெனியை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, an association of many people, அதாவது நிறைய பீப்புள் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கம்பெனி. வேர் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஐ மீன் அமௌண்ட்டாகவும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு அசெட்டாகவும் அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். and employ it in common trade or business. common purpose-காக அவங்க இந்த money or money's worth invest பண்ணி they are joined together. that is called a company அப்படிங்கிறது தான் லார்ட் ஜஸ்டிஸ் லெண்ட்லே சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து இட் கிவ்ஸ் ஆடட் இம்ப்ரெஷன் டு யோர் ஆன்சர். ஸோ அதனால டெஃபினேஷன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னா, ஷேர் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது ஒன்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. அண்ட் கேபிட்டல் டிவிசபிள் இன்டு பார்ட்ஸ் கால்ட் ஷேர்ஸ். ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நான் இத்தனை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லலாம். அதே இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் மை portion of capital is this much lakh அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் ஒன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிஸ் ஒர்த் எவ்வளோ ஷேர்ஸ் அண்ட் வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் ஒன் ஷேர் அப்படிங்கிறது தான். இப்போ ஷேர் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அதாவது என்ன, ஒரு லம்சம் அமௌண்ட்டை ஈவனாக ஒரு வேல்யூ வச்சு ஸ்பிளிட் பண்ணுறது இஸ் கால்ட் ஷேர். இப்போ நான் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிறத சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இஃப் யூ ஹாவ் 5 lakhs, இப்போ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1000 rupees அப்படின்னா அப்போ 5 lakhsக்கு எத்தனை ஷேர் வரும்?
500 shares வருமா? ஸோ அந்த 500 shares தான் சொல்லணுமே தவிர நான் 5 lakhs இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. 500 share is mine. When I was invested, it was 1000 rupees and now it has increased to this level. அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஷேரை பொறுத்த வரையும் அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சஸ்டைன் ஓவர் தேர். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் யூ ஹாவ் இன்வெஸ்டட், அதுக்கப்புறம் நாளைக்கே கூட நீங்கள் அதை திருப்பி எடுத்துக்கலாம். யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இன் கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அட் எனி டைம் யூ கேன் டேக் பேக் யுவர் மணி அண்ட் வித் லிமிடெட் லைபிலிட்டி. இப்போ பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், பிஸ்னஸே திவால் ஆயிடுச்சு அப்படின்னா those partners are whole responsible for all those losses. அப்போ அவங்களோட பர்சனல் அசட்டையும் கொண்டு வந்து அதில் போட்டு கூட அந்த கடன் அடைக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது வரையும் தான் யூ ஆர் வந்து liable to the business if it is loss. ஓகே, யூஆர் லைபிள் டு தட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ வரையும் தான். உங்களோட பர்சனல் அசெட் எல்லாம் கொண்டு வந்து பிஸ்னஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அண்ட் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன். இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னா இஃப் சம்திங் ராங் வித் த பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் தான் பிடிச்சிட்டு போவாங்க. இன்கேஸ் அந்த பிஸ்னஸில் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போவாங்க. பட் இங்கே வந்து இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ இங்கே வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அப்போதைக்கு அங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் யார் என்னங்கிறது. பட் ஆனால் இந்த ஒரு பர்சன் தான் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ இதில் வந்து நம்ம சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ கம்பெனி, ஒரு கம்பெனினா அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறது வந்து the company is totally separate from the investors. இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட்டு தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்க வந்து அந்த கம்பெனியை சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த சொத்துலேயும் அவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை இந்த பிஸ்னஸில் போட்டிருக்காங்க, அதில் லாபமோ நஷ்டமோ அது அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கையில் போய் சேரும், அவ்வளோதான். இந்த சொத்து வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால வந்தது, இந்த சொத்து வந்து என்னோட ஷேர்ஸ்னால தான் வந்தது, அப்படியெல்லாம் யாருமே எதுவும் சொந்தம் கொண்டாட முடியாது. இட்ஸ் டோட்டலி செப்பரேட் ஃப்ரம் த லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கம்பெனி மேலே வந்து ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது அப்படின்னாலும் அங்கே வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா XYZ and Co வாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்களே தவிர அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸை அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. கம்பெனி நேம் தான். அண்ட் இட்ஸ் லிமிட்டெட் லைபிலிட்டி. லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அளவாக தான் வந்து வாட் எவர் த லாஸ் ஹேஸ் பிகம் அதை வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு போக இங்கே நிறைய கடன் ஆயிடுச்சு, ஸோ உங்களோட பர்சனல் அசெட் கொஞ்சம் தர முடியுமா, அதை பிளேஸ் பண்ணி நான் இதை சரி பண்ணுறேன்னெல்லாம் கேட்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி ஷேர் வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு அதை விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹாவ் டு பி ஆன் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸில் வந்து ரொம்ப நாள் நீங்கள் சஸ்டெயினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியோடது மட்டும் கிடையாது. என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அதே. இங்கே ஷேர் வாங்கி நீங்கள் இதில் லாபம் பார்த்துட்டு அந்த காசு எடுத்து அந்த ஷேரை நீங்கள் விற்றுட்டு திரும்ப வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகலாம். தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் இன் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அங்கே இருக்கிற மற்ற இன்வெஸ்டர்ஸோ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ யாரையுமே கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. As I said already, it's a separate property which cannot be owned by the investors or even the board of directors. Board of directors is just working for the company. Okay, அதை தவிர்த்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போக அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கம்பெனியோட தானே தவிர இந்த இன்வெஸ்டர்ஸோடது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்பெச்சுவல் சக்சஷன். பர்பெச்சுவல் சக்சஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு நம்ம லைஃப்னு எடுத்துக்கிட்டாலே வந்து
at one stage ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், at one stage we may fall down. பட் ஆனால் கம்பெனியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இட் ஹேஸ் அ லாங் லைஃப் ஆஃப் சக்ஸஸ். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a term, that is men may come and men may go, but I go on forever. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஷேர் வாங்குறீங்க, ஓகே, அந்த காசு பிஸ்னஸ்குள்ள போகுது, அதை இன்வெஸ்ட் பண்றாங்க, நாளைக்கு அதுவே லாபமா வருது. I'm just talking about today and tomorrow. இது வந்து பேச்சுக்கு சொல்ற வேர்டு கிடையாது. டுடே அண்ட் டுமாரோ. இன்னைக்கு ஷேர் வாங்குறீங்க, அது வந்து அவங்களுக்கு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஓடுது. நாளைக்கே அந்த பிஸ்னஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகறப்போ அகெயின் த ஷேர் வேல்யூ வில் கெட் இன்க்ரீஸ். ஓ, அதிகமாச்சு, சரி நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க விற்கிறீங்க. ஸோ அதை வந்து இன்னொருத்தர் வாங்குவாங்க. ஸோ somehow the money will be keep on rotating inside the business. ஸோ அது வந்து ஒரு சக்ஸஸ் இதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கும். ஓகே, அது it has a long life than sole proprietorship and partnership form. Okay, and next one is ownership divorced from management. இங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது மேக்ஸிமம் 50% இருக்கணும், 21 to 50% இருந்தால் இட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இல்லை மோர் தென் 50 லிமிட்லெஸ்ஸாக போச்சுன்னா தட்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு. அப்போ அங்கே வந்து நம்மளோட பாப்புலேஷனை வச்சு நீங்கள் யோசிங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 20,000-30,000 பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் தட் கேஸ் the entire 30,000 people cannot enter into the management. அது effectiveான ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் இதில் இருக்க முடியும். அப்படி லிமிட்டட் பர்சன்ஸாக இருந்தால் தான் வந்து பிஸ்னஸை எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இட் மே டிஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஃபார் என்டையர் 30,000 இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதை கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டோம்னா பிஸ்னஸ் உருப்படாது. ஸோ ஃபார் தட் சேக் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் 30,000 few people will be voluntarily saying that I will manage the business அப்படின்னு. பட் ஆனால் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர்த்தையும் நம்ம அதில் போட முடியாது. they'll be giving a position. அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயே வந்து சிஇஓ அண்ட் அந்த மாதிரி நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்கும். ஒரு டெசிக்னேஷன்ஸ்க்கும் அந்த 20 பேர்த்துல யார் யார் என்னென்ன டெசிக்னேஷன் வேணுமோ அதில் அவங்க போட்டி போடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி போட்டி போடுறப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த போஸ்டிங்காக போட்டி போடுறேன் அப்படிங்கிறப்போ 20% will be as an as they want to become a board of directors. அப்போ பேலன்ஸ் மித்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து he'll be good அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்மளால இவ்வளோ பெரிய பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, நம்ம காசு தான் போட முடியும், பட் ஆனால் இந்த பர்சன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஓட்டிங் சிஸ்டம், டெமோக்ராட்டிக் திங் ஹஸ் அரைசன். ஓட்டிங் சிஸ்டம் ஆரம்பிச்சு அந்த 20 பேர்த்தை தவிர மித்த எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. அதில் யாரோட ஓட்டிங் இன்க்ரீஸாக இருக்கோ அவங்க தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசென்ட்லி ஒன் ஃபிலிம் ஹேஸ் கம், விஜய் மூவி, actor Vijay movie. I forgot the name, but அந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் சார் வாஸ் தி போர்ட் ஆஃப் டைரக்டர். அவங்க தான் வந்து அந்த கம்பெனியை அவ்வளோ பெரிய லெவல் கொண்டு போனாங்க. ஹீ இஸ் தி மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆல்சோ. மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் ஹேஸ் பீன் ஹோல்டட் பை சரத்குமார் சார். அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் பிகம் ஓல்ட். அப்போ யார் அடுத்தது வரணும், என்னோட பிளேஸில் யாரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறப்போ all the 3 sons were eagerly to sit on that place. But as a person, Shatkumar sir அவர் மட்டுமே அதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ மித்தவங்க எல்லாம் ஓட் போட்டு அதர் போர்ட் மெம்பர்ஸ் ஹேஸ் டு டிசைட் அந்த சீட்டில் யாரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது. அவங்களோட ஓட்டிங் சிஸ்டம் எடுப்பாங்க. there's one scene. ஸோ அந்த ஓட்டிங் சிஸ்டமில் the hero Vijay sir was diverting their mind. அப்போ வந்து அதில் மெஜாரிட்டி வந்து விஜய் சார் சப்போர்ட் பண்ணுவோம். ஹீ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு சிட் ஆன் தட் சீட். இதுதான் வந்து கம்பெனிக்குள்ளே நடக்கிறது. ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ளேயே வந்து அந்த சிஇஓ போஸ்டிங்கில் யார் உட்காரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு த டாப் மோஸ்ட் பர்சன்ஸ் வில் பி டிசைடிங். அதில் வந்து அவங்க கேம்பெயின் நடத்தி அவங்க வந்து நீங்கள் என்ன அந்த சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி they can do. Okay, so that is the
thing which happens inside the company, I mean corporate company. And next one is common seal. So இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னாலும் none of the person have the rights to put their own signature by, I mean ஒரு கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி யாருமே அப்படி சைன் பண்ண முடியாது. ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு காமன் சீல் இருக்கும். சீல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரப்பர் ஸ்டாம்ப்ல இருக்கும் இல்லையா, அது மாதிரி கம்பெனிக்குன்னு ஒரு ஃபார்மேட் ஃப்ரேம் பண்ணி ஒரு சீல் வச்சிருப்பாங்க. அந்த சீல் மட்டும்தான் அதை வந்து கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, பட் அந்த சீல் அந்த இடத்துல வைக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி salient features of a company. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் அதுலேயே என்னென்ன விதமான கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ட்டர்ட் கம்பெனி. சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலில் ஆரம்பித்தது இந்த கார்ப்பரேட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது. அப்போ ஆரம்பித்து இப்போ வரையும் ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம சார்ட்டர்ட் கம்பெனி அப்படிம்போம். So here in your textbook they have given some examples of the British East India Company and Hudson's Bay Company. But British East India Company along kadiyadu, I think they have destroyed in the year 1857 itself. And next one, Hudson's Bay Company, it's still going on. Adu vandu it's a company manufacturing fur materials. அது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி. நவ் தே ஹாவ் டைவர்ட்டட் தி கம்பெனி டுவர்ட்ஸ் ரீட்டைல் ஷாப். ஸோ அது இன்னும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கம்பெனி. இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கம்பெனி எல்லாம் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் தே ஹாவ் ஸ்டார்டட். ஸோ அந்த மாதிரி. பட் நம்ம இந்தியாவில் எந்த ஒரு சார்ட்டர்ட் கம்பெனிஸும் இன்னும் இல்லை, அது எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. ஸ்டாட்யூட்டரி கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா such companies are established by a special act of the central or state legislature. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டோட அமௌண்ட், அதாவது காசை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, விச் இஸ் ஃபார் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். அப்படி ஆரம்பிக்கிற கம்பெனி தான் வந்து நாம் ஸ்டாட்யூட்டரி கம்பெனி அப்படிம்போம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் வந்து இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பப்ளிக் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு ரீசனுக்காக ஆரம்பித்தது தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்க்காக ஆரம்பிக்கிறது இஸ் கால் ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஸோ ஒரு as I have told you 2 to 20% சேர்ந்து பண்ணாலும் அது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக அவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் அதே இதை ஒரு 15% சேர்ந்தும் அவங்க நினச்சா கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு கார்ப்பரேட்டாக கொண்டு போகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ அது மாதிரி ப்ராப்பராக அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. லயபிலிட்டியில் வந்து லிமிடெட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து நான் எவ்வளோ காசு போட்டனோ அவ்வளோதான் வந்து நாளைக்கு கம்பெனி திவாலானா நீங்கள் அந்த காசு எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேனாட் ஆஸ்க் எனி அமௌண்ட் ஃப்ரம் ஐ பர்சனல் அசெட். ஓகே, ஸோ அதுதான் லிமிட்டெட். அதாவது ஒரு கம்பெனியோட liability வந்து which is limited to the amount the investors have invested. Guarantee company அப்படிங்கிறது வந்து it is like members of a company limited by shares மாதிரி limited by guarantee. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் எங்களால் இவ்வளோ அமௌண்ட் தான் நாளைக்கு பை சான்ஸ் கம்பெனி திவாலா ஆயிடுச்சு அப்படின்னா எங்களால் இவ்வளோ தான் உங்களுக்கு திருப்பி தர முடியும் அப்படின்னு கேரண்டீடாக அவங்க வந்து என்ன சொல்கிறது மெமராண்டமில் வந்து தே ஹவ் மென்ஷன்ட். அது நம்ம ஒரு ஷேர் வாங்கணுன்னா அதை என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ் இல்லை இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் ஆனால் இங்கே வந்து நான் பேஸ் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா திருப்பி இன்கேஸ் பிஸ்னஸ் லாஸில் போகிறப்போ உங்களுக்கு திருப்பி இவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும் அப்படின்னு கேரண்டீடாக அவங்க வந்து சொல்லி அந்த கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேரண்டீட் கம்பெனி. அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது வந்து which is beyond, as I said, which is similar to the partnership firm.
if the business is going under loss, they have to pay from their personal asset. So that is called unlimited companies. Okay. So next one is on the basis of public investments. அதில் வந்து private company அப்படிங்கிறோம். Private company பொறுத்த வரையும் it has been restricted towards its article of association and memorandum. அதாவது அவங்க article of associationல என்னென்ன rules frame பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த company run பண்ணும். Okay, and a private company has its own limitations where they should not have more than 50 shareholders. 50க்கு மேல போச்சுனாலே அது public company ஆயிடும். Okay, and also they have no rights to invite the public to purchase their shares. Private company பொறுத்த வரையும் public கிட்ட என்னோட company shares வாங்குங்கன்னு சொல்லி public invite பண்ணக்கூடாது. Okay, and next one is public company. Public company அப்படிங்கிறது வந்து there is no limitation for shareholders. யார் வேணாலும் invest பண்ணலாம். And also they have all rights to invite the public to invest. And a number of shareholders வந்து unlimited public company பொறுத்த வரையும். Okay, this is the difference between private and public company. And next one is on ownership. Ownership அப்படின்னு பார்த்தீங்கன்னா government company பொறுத்த வரையும் இப்போ 50% of the shares வந்து I mean more than 50%, 51% shares வந்து government hold பண்ணிட்டு rest of the 49% of the shares வந்து public வச்சிருக்காங்க அப்படின்னா that is called government company. But in India government company பொறுத்த வரையும் 100% share government தான் hold பண்ணியிருக்காங்க, public யாரையும் invite பண்ணல. Okay, in India. And next one is holding company. Holding company அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக ஆகி நான் அதை ஒரு கம்பெனி ஆக்கிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணுற மாதிரியேவோ இல்லை வேற ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோ பார்த்தா அது லாஸில் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹவ் டிசைடட் டு பர்ச்சேஸ் மோர் தென் 50% ஷேர் ஆஃப் தட் கம்பெனி. ஓகே, நான் அந்த மோர் தென் 50% ஆஃப் தி ஷேர் அந்த கம்பெனியோட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, ஏன்னா நான் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு. ஸோ நான் அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு அவங்கள ஜஸ்ட் டேக் கேர் பண்ண வச்சுக்குவேன். ஓகே, தட் இஸ் கால் ஹோல்டிங் கம்பெனி. இப்போ நான் வாங்கினேன் இல்லையா, அந்த கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி அப்படிம்போம். ஓகே, அந்த கம்பெனியை பொறுத்த வரையும் நான் வந்து ஹோல்டிங் கம்பெனி, என்னை பொறுத்த வரையும் தட் இஸ் மை சப்சிடரி கம்பெனி. நான் வந்து லாஸ்ல இருந்ததை காசு கொடுத்து வாங்கி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மை சப்சிடரி கம்பெனி. ஓகே, இதுதான் ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஒரு கம்பெனியை உருவாக்குறது எப்படி, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொமோட்டார். ப்ரொமோட்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், பட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுதிடாதீங்க. ஐம் ஷூர் யூ won't get the mark. For your better understanding I'm saying. வாரிசு படம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸாகவும் நான் அதை மென்ஷன் பண்ணேன், பட் இது 2 டேஸாக போயிட்டு இருக்கிறதுனால இன் பிட்வீன் ஐ ஹேவ் ஃபவுண்ட் அவுட். ஸோ வாரிசு மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வயசாகுது. ஸோ அடுத்ததாக வந்து அந்த சீட்டில் யாரை உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ லைக் there is a competition among the sons. அதில் வந்து ஹீரோ மட்டும் I don't want to be under this competition சொல்லி தனியாக he is going out with one new idea. ஓகே, அந்த புது ஐடியாவை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சு அதை வந்து என்ன சொல்கிறது கம்பெனிஸ் ஆக்டை கீழே கொண்டு வந்து அண்டர் லா இஃப் he go and submit அது அக்செப்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் he can start the business. ஓகே, ஸோ அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுற ஒரு பர்சனை தான் ப்ரொமோட்டார் அப்படிமோ. ஓகே, லைக்வைஸ் அதுலேயும் வந்து ஃபேமிலியை விட்டு வெளியில் போய் தட் ஹீரோ ஹேவ் சக்சீடட் வித் சம் நியூ ஐடியா ஆஃப் பிஸ்னஸ், ரைட்? ஸோ அதை தான் வந்து ப்ரொமோட்டார் அப்படிமோ. அடுத்தது வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஹவு திஸ் ஐடியா இஸ் கோயிங் டு டீல் வித் தி அவுட் சைட் வேர்ல்ட். அந்த கம்பெனியை தாண்டி வெளியில் சொசைட்டியில் இந்த ஐடியா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு யாரையும் ஹார்ம் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து
என்ன சொல்ற ப்ராப்பர் வேர்ட்ஸ் போட்டு லாக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இஸ் கால் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். இதுதான் என்னோட ஐடியா. இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, சொசைட்டியில் இது இவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். அண்ட் ஆல்சோ there are certain format to be followed in this memorandum of association. அது வந்து அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு உள்ள, அதாவது நான் ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது, whereas I don't have the complete amount. ஸோ அதனால் எனக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க and they have such and such qualification and they are ready to direct these ideas towards a successful way அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுவாங்க. ஓகே. இவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸு அண்ட் இவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ண போகிறேன் அண்ட் இதில் வந்து இவ்வளோ பெய்டப் ஷேர்ஸ், அந்த பெய்டப் கால்டப் எல்லாமே வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம்க்கு. பட் இதெல்லாம் வந்து தியரி பார்ட் தான். ஸோ அந்த ஷேர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ நாமினல் கேபிட்டல். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 25 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பியாண்ட் தட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா we should get this a statement of nominal capital from the central government. Okay. இதே இது private limited public limited company-யா இருந்தா it should not exceed 1 crore. Okay. And next one is a list of directors. நான் சொன்ன மாதிரி இந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ப்ராப்பராக டைரக்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் அப்ரூவல் வாங்கி அதை சப்மிட் பண்ணணும். ஓகே. தட் இஸ் another document. And next one is notice of address of the registered office. எப்போவுமே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகட்டும் இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகட்டும் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி வச்சுருக்கணும். நான் டைரெக்டாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன்னெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ஆஃபீஸ் எங்கே அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க, அது வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சோ இல்லை அந்த பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியும் இது ரெண்டுலேருந்து 30 daysக்குள்ளே விச்எவர் இஸ் ஏர்லியர் எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அதுலேருந்து 30 daysக்குள்ளே இவங்க வந்து இந்த நோட்டீஸ் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இந்த இடத்துல தான் ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுதான் என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன். இது ஏன் அப்படின்னா இது வந்து ரெண்டு பேர் எய்தர் லீகல் அட்வைசர் ஆர் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் அ டைரக்டர் ஸ்டேட்டிங் தட் ஆல் த ப்ரொவிஷன், அதாவது இது வரையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை, அது வந்து ஆஸ் பர் த லா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி ஒன்று லீகல் அட்வைசர் அதை அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணிக்கணும், இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சைன் பண்ணிக்கணும். ஆர் டைரக்டர் ஸ்டேட்டிங், டைரக்டரும் சைன் பண்ணியிருக்கணும், இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அது அப்ரூவல் கொடுத்துருக்கணும். தட் இஸ் கால்ட் அ ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். இப்போ இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் he has to pay. ஓகே. ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீஸ், ஸ்டாம்ப் ஃபீ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே பே பண்ணுறது இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கம்பெனி ஆஸ் அ ப்ரைவேட் லிமிட்டடாவோ இல்லை பப்ளிக் லிமிட்டடாவோ ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்னென்ன விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேம் கிளாஸ். நேம் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியினுடைய பேர். அந்த நேமுக்கு அடுத்ததாக இன்கேஸ் அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்கணும், இல்லை பப்ளிக் லிமிட்டடாக இருந்தால் லிமிடெட் கம்பெனின்னு போட்டிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ அது என்ன கேட்டகரியில் அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும் அண்டர் நேம் கிளாஸ். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே பேராகிராஃபாக தான் இருக்கணும். அடுத்த பேராகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் கிளாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக தேவை. அந்த ஆஃபீஸ் எங்கே அவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இந்த சிச்சுவேஷன் கிளாஸுக்கு கீழே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் அந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணி கம்பெனி ரன் பண்ண போகிறாங்களோ அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிற காலேஜே எடுத்துக்கோங்க. அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறப்போ
அவங்களும் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறப்போ அவங்களுடைய கோர் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ அது என்னவா இருக்கும்னா, ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு தி யங்ஸ்டர்ஸ், இல்லை எம்பவரிங் தி நாலேஜ் ஆஃப் யங் பிளட், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோர் ஆப்ஜெக்டிவ் வச்சு தான் உங்கள் காலேஜும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ அதை வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைபிலிட்டி கிளாஸ். லைபிலிட்டி கிளாஸை பொறுத்த வரையும் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கடன் அடைக்கிறதுக்கு அந்த ஷேர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டோட ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் liability is limited by guarantee. A company is limited by guarantee, but the liability of the members is limited to the amount which he or she has undertaken to pay at the time of liquidation. இது வந்து எப்படின்னா, ஷேர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு இது வந்து பை கேரண்டி அப்படின்னா, நாளைக்கே வந்து கம்பெனி திவாலாச்சுன்னா நான் வந்து இவ்வளோ கடன்னா அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை என்னோட அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் கண்டிஷன்ஸோட, அதாவது கம்பெனி பை கேரண்டி அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராப்பர் கண்டிஷன்ஸோட அவங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இதில் எந்த கேட்டகரிக்கு கீழே இவங்க இந்த கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த லைபிலிட்டி கிளாஸுக்கு கீழே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸை பொறுத்த வரையும் authorized share capital of the company is mentioned. இங்கே authorized share capitalனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இனிஷியலாக தேவைப்படும் அந்த அமௌண்ட்டை தான் இங்கே authorized கேபிட்டலாக மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க, அண்ட் ஹவு மெனி ஷேர்ஸ் தே ஆர் கோயிங் டு இஷ்யூ, அண்ட் வாட் இஸ் தி டினாமினேஷன், அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, அலாட்மெண்ட் எட்ஸெட்ரா எவ்ரிதிங் அது வந்து இந்த கேபிட்டல் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேஷன் கிளாஸ். அசோசியேஷன் கிளாஸை பொறுத்த வரையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய, அதாவது நாட் தட் பர்சன், ஒன் ஹூ இஸ் இனிஷியேட்டிங், அந்த பர்சனுடைய நேமு, அட்ரஸ்ஸு, ஏஜு, ப்ரொஃபஷன் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரப்போஸ் டு பி பர்ச்சேஸ்ட் பை தெம். அந்த இனிஷியலாக ஒரு மினிமம் 7% இருக்கணும் இல்லையா, அந்த 7%ஓட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் அது. ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அசோசியேஷன் கிளாஸில் கொடுத்துருக்கணும். And written along with the declaration that they are prepared to be associated with the company as its member. ஓகே, ஸோ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் கீழே இது பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் it has to be signed by at least 7 people who agree to buy at least 1 share. அதாவது இந்த ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த மெம்பர்ஸை, அவங்க 7 பேருமே இதில் சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, and it has to be printed and divided into paragraphs. அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒவ்வொரு கிளாஸுமே வந்து ஒரு பேராகிராஃபாக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ these are all the contents of memorandum of association. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இது யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரையும் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்வைட் த பப்ளிக் டு invest their amount in this business. For example, உங்களுக்கு இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு காலேஜில் போய் இங்கே எனக்கு பிடிச்ச கோர்ஸ், இந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறப்போ உடனே அவங்க வந்து ஒரு ப்ரௌஷர் எடுத்து நீட்டுவாங்க. ஓகே, ப்ரௌஷர்ஸ் அதில் வந்து என்ன இருக்கும், எங்கள் காலேஜில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது அண்ட் இவ்வளோ பேட்சஸ் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ப்ராஸ்பெக்டர்ஸ்லையும் நாங்கள் இப்படி தான் பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம், இது வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது, இதை இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போனோம்னா இதில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவங்களுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து பப்ளிக்கு காமிச்சு இது நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம், ஸோ அதனால இந்த
ஐடியா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கை இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கறது தான் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அது கண்டிப்பாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு பேசிக்காக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், த அமௌண்ட் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பர்ச்சேசிங் தி ஃபிக்ஸட் அசெட், ஒரு ஃபிக்ஸட் அசெட் வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இல்லை கமிஷன் ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன செலவுகள், இல்லை வெரி பேசிக் செலவுகள் ஆகிறதுக்கான தேவையான அமௌண்ட்ஸ். ஸோ அப்போ அது எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, as working கேபிட்டல்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்காக ஆகிற அமௌண்ட்டு தான் ஒர்க்கிங் கேபிட்டல். அண்ட் தி அமௌண்ட் ரிக்வயர்ட் ஃபார் அதர் பர்பஸ். ஸோ இது எல்லாமே வந்து அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் விச் இஸ் சப்ஸ்கிரைப் will enable the company to collect the amount required for the 5 purpose. ஸோ இந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சொன்னல, அது எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்கு எனக்கு இவ்வளோ ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணணும். அது போக நான் வந்து பப்ளிக் அந்த பிஸ்னஸை ஃபர்தராக ரன் பண்ணுறதுக்கு, அது ஒரு ஸ்மூத் ரன்னிங்காக இருக்கிறதுக்காக எனக்கு இவ்வளோ ஷேர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ கேபிட்டல் மொத்தமாக உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதில் as I said, a copy of prospectus வச்சிருக்கணும், and name and address and the number of shares allotted to each shareholders. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது என்ன, ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணுறக்கு 7 டைரக்டர்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா. அந்த 7 டைரக்டர்ஸும் எவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் அவங்களுடைய நேம், அட்ரஸ், அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாட்டுட்டரி டிக்ளரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு லீகல் அட்வைசர் கிட்ட அவங்க சைன் வாங்கியிருக்கணும். எல்லாமே ஆஸ் பர் த லா அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் நாங்கள் இதை ரன் பண்ண போகிறோம், ஸோ இவங்க வந்து ரன் பண்ண போகிறாங்கன்னு அப்ரூவல் கொடுத்து அவங்க சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். இது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா they'll be getting the certificate of commencement of business from the registrar. ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. தட் இஸ் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனில் கேபிட்டல் கிளாஸில் வந்து எனக்கு இவ்வளோ கேபிட்டல் தேவை இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதைத்தான் வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படிமோ. ஓகே, ஸோ அங்கே எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கேபிட்டல் மட்டும்தான் அவங்க பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க முடியும். அதுலேருந்து தாண்டி ₹1 கூட அதிகமாக வாங்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஷ்யூட் கேபிட்டல். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹7,50,000 ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு அங்கே கேபிட்டல் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எடுத்தெடுப்புலேயே அவங்களுக்கு வந்து ₹7,50,000 தேவைப்படாது. ஓகே, ஸோ அப்படியே அவங்க வந்து அந்த ₹7,50,000 ₹10 ஈச்ன்னு சொல்லி 75,000 ஷேர்ஸையும் உடனே இஷ்யூ பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அமௌண்ட் வந்து இங்கே கேபிட்டலாக லாக் ஆகிருக்கும். அப்போ இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டை வைடாக பிரித்து கொடுக்குறப்ப ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். அதனால் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதுக்கு அளவாக ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணணும். ஓகே, தட் இஸ் கால் இஷ்யூட் கேபிட்டல். அவுட் ஆஃப் 7,50,000 எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதுக்கேற்ற நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அவங்க பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. தட் இஸ் கால் இஷ்யூட் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். நீங்கள் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 7,50,000 உங்களுக்கு வந்து ஒரு 3 lakh தான் தேவைப்படுது அப்படின்னா, அப்போது என்ன 30,000 ஷேர்ஸ் நீங்கள் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுவீங்க. ஆனால் எல்லாரும் வந்து ஐயோ நான் ஷேர் வாங்குறேன், நீ ஷேர் வாங்குறேன்னு போட்டி போட்டு வர மாட்டாங்க. யூ ஹாவ் டு கன்வெர்ட் தெம் டு பை. அப்படியும் வந்து என்ன சொல்கிறது, அந்த 30,000 ஷேர்ஸில் வந்து ஒரு 25,000 ஷேர்ஸ் தான் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 25,000 ஷேரை தான் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படிமோ. ஓகே, அப்போது 3 lakhs தேவைப்படுற இடத்துல 2,50,000 தான் வந்திருக்கு.
அப்போ அதை தான் வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கால்ட் அப் கேபிட்டல். கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா, ஓகே ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, ஒருத்தங்கிட்ட 6000 ரூபாய் இருக்கு. இப்போ அந்த 6000 ரூபாய் வச்சு அவன் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வாங்க முடியும்? 600 ஷேர் வாங்கலாமா? ஆனால் இங்கே வந்து நீங்கள் 10 ரூபாயும் இப்போவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 6 ரூபா கொடுத்தா, ஏன்னா அவங்களுக்கு தேவை 30,000 ஷேரு, 30,000 ஷேரையும் சேல் பண்ணி ஆகணும். அப்போது இப்போவே வந்து நீங்கள் 30,000த்துக்கான அந்த 10 ரூபாயை உடனே கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் தர மாட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க, சரி 6,000 ரூபாய் இருக்குது, நான் வந்து ஒரு 600 ஷேர் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ பேலன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வந்து சேல் ஆகாமலே இருந்துருமா? அதனால் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்குங்க, ஓகே ஒரு ஷேருக்கு 6 ருபீஸ்ன்னு நீங்கள் இப்போ பே பண்ணி 1000 ஷேர் வாங்குங்க, பேலன்ஸ் 4 ருபீஸு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 600 ஷேர்ஸ் வாங்குறவங்கள 1000 ஷேர்ஸ் வாங்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி வாங்குறதுக்கு பேர் கால்ட் அப் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து பெய்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா அகெயின் வித் த சேம் எக்ஸாம்பிள், 6,000 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ 6,000 ருபீஸ் பே பண்ணுறப்போ டோட்டலாக உங்களுக்கு கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ வரும்? அதே 6,000 ருபீஸ் வித் 1000 ஷேர்ஸ், அது வந்து பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே, இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, that is the difference between called up capital and paid up capital. called up எவ்வளோ? நான் வந்து ஒரு ஷேர் 10 ரூபான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன். பட் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேர் 6 ரூபாய்க்குன்னு கொடுத்து இப்போ வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க. பேலன்ஸ் 4 ரூபாய் அவங்க கொடுக்கணும். ஸோ அந்த 4 ரூபாங்கிறது வந்து கால் இன் அரியர்ஸ். ஓகே, ஏன்னா அது வந்து அவங்க இன்னும் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, கால் இன் அரியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் கேபிட்டல். The reserve capitalங்கிறது என்ன அப்படின்னா, which is not issued and can be issued only at the time of liquidation of the company. எப்போ தேவைப்படுதோ, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு 30,000 ஷேர் விற்றா போதும் அப்போதைக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 45,000 ஷேர்ஸ் வந்து விற்காமல் அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறோம். ஓகே, அவுட் ஆஃப் 7,50,000 3 lakhsக்கான ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ணியாச்சு. அதில் வந்து கால்ட் அப் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல் எல்லாம் இருக்குது. அது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து 4,50,000 வந்து ரிசர்வ் கேபிட்டல். அது வந்து ரிசர்வ்டாக வச்சுருக்காங்க. எப்போ அவங்களுக்கு அமௌண்ட்டாக தேவைப்படுமோ அப்போ அந்த ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னா those shareholders have been high preference to pay the dividend. டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஷேர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு நாங்கள் இவ்வளோ ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷமும் நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு அக்ரீட் பண்ணி அவங்க வந்து ஷேரை வாங்கினாங்கன்னா அவங்கள பேர் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, அப்படி இருக்கிறதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லேயே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா cumulative preference share. cumulative preference shareனா இப்போ வந்து இந்த வருஷம் we have earned a profit. ஓகே, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக ஆக்கி அதை அந்த cumulative preference share ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து இந்த வருஷம் அது பிஸ்னஸ்குள்ளேயே போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அதை அவங்க கிளைம் பண்ணலாம். போன வருஷம் நான் ப்ராஃபிட் வாங்கலை, ஸோ அதையும் சேர்த்து எனக்கு இந்த வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த cumulative preference ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க தே ஹேவ் தட் ரைட்ஸ், அவங்க அதை கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் cumulative preference ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. ஒரு வருஷம் அவங்க ப்ராஃபிட் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணல, ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட் ரெண்டும் ஒன்று தான். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வரையும் தான் அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். பட் ஒன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னு வரப்போ அதை வந்து டிவிடெண்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த ஒரு வருஷம் டிவிடெண்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணல அப்படின்னா இன் தட் கேஸ் அவங்களுக்கு வந்து அது லாஸ் ஃபார் எவர் தான், எப்போவுமே அது லாஸ் தான். திரும்ப அடுத்த வருஷம்லாம் அவங்க அதை கேட்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஷேர் கொடுக்குறப்போ ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்லேயே வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம்
வர லாபத்தில் அவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சது போக மிச்சம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதுலேயும் சர்டன் பர்சன்டேஜ் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை விட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இஃப் ரிஸ்க் அரைஸ் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அந்த ரிஸ்கையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ரிஸ்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இன் தட் கேஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரையும் அந்த ப்ராஃபிட் ரேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டிவிடெண்ட் ரேட்டு. ஸோ அப்படி அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் எடுத்தது போக பேலன்ஸ் ப்ராஃபிட் நிறையா இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அதை கிளைம் பண்ணலாம். இன்னும் தாராளமாக ப்ராஃபிட் இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. பட் அது வந்து அதர் 2 டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தே கே நாட். நெக்ஸ்ட் வந்து ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படிங்கிறப்போ money on these shares can be refunded on the expiry of the specified period. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டோம், நான் சொன்னேன் இல்லையா 6000 ரூபாய் கையில் வச்சுருக்கேன், நான் வந்து 1000 ரூபாய் ஷேர் வாங்கிட்டேன், ஓகேவா. பட் அவங்களுக்கு திடீர்னு அந்த 6000 ரூபாய் அந்த பிஸ்னஸில் தேவைப்படலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, இந்தாங்க உங்கள் காசு, நாங்கள் இதை வந்து அன்சோல்டு ஷேராகவே வச்சுக்கிறோம், எங்களுக்கு இந்த காசு வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. தட் இஸ் கால்ட் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கேரண்டீட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். கேரண்டீட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பொறுத்த வரையும் டிவிடெண்ட் இஸ் அ ஃபிக்ஸட் ரேட். அதாவது என்னென்னா அவங்க ஷேர் வாங்கியிருக்காங்க, கம்பெனியே திவாலானாலும் யார் யாருக்கு காசு கொடுக்கணுமோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த கேரண்டீட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் வருவாங்க. அவங்களுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களோட ஷேர் வேல்யூவெல்லாம் திருப்பி கொடுத்தது போக பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க எடுத்துக்க முடியும். தட் இஸ் கால்ட் கேரண்டீட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அவங்களுக்கு இன்கம் வந்து கேரண்டீட். ஓகே, இதில் ரிஸ்கே கிடையாது கேரண்டீட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பொறுத்த வரையும். ஓகே, ஸோ இதில் தான் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இஃப் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் அண்டர் ரிஸ்க் அப்படின்னா இவங்களோட ஷேர்ஸ் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது போக ஏதாவது இருந்தால் தான் இவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. பிகாஸ் தே ஆர் அண்டர் ஹை ரிஸ்க். ஆல்மோஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், அது லாஸ் ஆச்சுன்னா நம்ம தான் அதோட கடன் அடைக்கணும். அது மாதிரி தான் இங்கே ஈக்விட்டி கேபிட்டல் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் அந்த கடனையெல்லாம் அடைக்கணும். அண்ட் ஷேர்ஸ் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ப்ரொமோட்டார்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொமோட்டார் வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு வயசாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரட்டன் டாட்டான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹி வாஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் டாடா கம்பெனிஸ். பட் இப்போ வந்து அவர் அந்த பொசிஷனில் இல்லை, சிஇஓ பொசிஷனில் கிடையாது, பிகாஸ் அவருக்கு வயசாயிடுச்சு. ஸோ அந்த பிளேஸில் நிறையா பேர் அடுத்தடுத்து வந்துட்டுருக்காங்க. அப்போது பிஸ்னஸ்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆஸ் அ டிவிடெண்ட்டாக வந்து ஆஸ் அ ப்ரொமோட்டார் ரட்டன் டாட்டா அவங்களுக்கு வந்து அது போகும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தது. பட் என்னென்னா லேட்டர் இன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 திஸ் ஹேஸ் பின் ப்ரோஹிபிட்டட். அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணுறது வந்து ப்ரோஹிபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷேர்ஸ் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட் அகெயின் கம்பெனிஸ் ஆக்ட் 2000 வந்தது. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 2 of 46A issue of shares with differential right is accordance with the provision of section 86. In the differential rights can be regarding dividend, voting rights and otherwise. இந்த மூணு பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஷேர்ஸ் இஷ்யூ இன் த சென்ஸ் இது வந்து தனி கேட்டகரியாகவே அவங்களுக்கு பை டிஃபால்ட் இட் ஹேஸ் டு பி கிவன். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு what to say shares deferred shares இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது தான் deferred shares. That is for purely for promoters. அவங்களுக்கு வந்து ஒரு high value இருக்கும் promoters பொறுத்த வரையும். But that rules has been bit changed right now with Companies Act 2000. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Thank you once again.